தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையிலிருந்து நமது செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அன்பழகன், வணக்கம். எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட இருக்கிறார். ஆக எத்தனை மணிக்கு இந்த வாக்காளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? பல தகவல்கள் என்ன? வணக்கம். பல்வேறு பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. குறிப்பாக இந்த இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுறாங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்ன தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள சூழலில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகளை தலைமை தேர்தல் கமிஷன் 2025 தொடங்கினாங்க. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 14 வரை எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி முடிவடைந்தோடனே அதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி 2025 அக்டோபர் மாத நிலவரப்படி 6.41 கோடியாக இருந்த வாக்காளர்களின் 97.30 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக 5.43 கோடி பேர் மட்டுமே அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் முகவரி மாற்றம் செய்யவும் கடந்த 10ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்திருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெயரை சேர்க்க 22.8 லட்சம் மனுக்கள், பெயர் நீக்க 2 லட்சம் மனுக்களும், திருத்தம் செய்ய 9.9 லட்சம் மனுக்களும் என மொத்தம் 34.7 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 17ஆம் தேதி, ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த சூழலில், முடிவு அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி அவகாசம் வழங்கப்பட்டது. இதையடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலில் இன்று வெளியிடுறாங்க. தலைமை தேர்தல் கமிஷன் இன்று மதியம் வெளியிடுறாங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட போகிறாங்க. அதைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கே பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் வெளியிடுறாங்க. நாம் இருக்கக்கூடிய பகுதியான ரிப்பன் மாளிகையை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வெளியிட போகிறாங்க. மற்ற மாவட்டங்களில் காலையில் 10 மணிக்கு வெளியிட போகிறாங்க. இதெல்லாம் திருத்தினதுக்கு அப்புறம் இதெல்லாம் மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் எவ்வளவு, அதாவது மற்றவர்கள் மற்ற பாலினர்கள் எவ்வளோன்னு போட்டு இந்த இறுதி பட்டியலுங்கிறது வெளியிட போகிறாங்க. மதியம்தான் 2 மணிக்கு மேலே தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிடுறாங்க. அனைத்து கட்சிகள் முன்னாடி இங்கே ரிப்பன் மாளிகையை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியினர் வருவாங்க. வந்தோடனே 12 மணிக்கு இங்கே வெளியிடுற தகவல் வெளியாக இருக்குது. மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு பல்வேறு நடவடிக்கைகள். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் எந்த மாதிரியான வாக்கு செலுத்தி டெய்லியுமே ரிப்பன் மாளிகையில் வருவோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியல பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏன்னா தேர்தல் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். தேர்தலுடைய வாக்குகள் விட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் நிறைய நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இந்த திருத்தம் பணியும் கூட நிறைய பேர் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால அதற்காக கால அவகாசம் நீடிக்கப்பட்டு இன்று வெளியிட போகிறாங்க. வாக்குகள் அளிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தவறவிடக்கூடாது என்பது தான் ஒவ்வொருத்தருடைய வாக்களிப்பது ஜனநாயக கடமை. அதனால் பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நம்ம வாக்காளர் பட்டியலையும் இந்த இறுதி பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்னவான்ட்டு நம்ம அந்த இறுதி பட்டியல் வெளியிட்ட பிறகு அதை பார்க்கும்பொழுது தெரிய வரும். சரியாக மற்ற 10 மணி அளவில் மற்ற மாவட்டங்களில் தலைநகரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் அவர் வெளியிடுவாங்க. ரிப்பன் மாளிகையை பொறுத்த வரைக்கும், சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த வாக்காளர் பட்டியலும் 12 மணிக்கு மேல் வெளியிட போகிறாங்க. இதை தொடர்ந்து 2:30 மணி அளவில் அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்தில் அவங்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறாங்க. விரிவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.